தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/6/2016 வெள்ளிக்கிழமை விசாகம் நட்சத்திரம் இரவு 3:14 வரை, பிறகு அனுஷம் நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட வேண்டுமானால் பிரதோஷத்தன்றைக்கு நந்தியம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். எனவே நீங்கள் அருகில் இருக்கின்ற ஆலயத்திற்கு சென்று, சிவாலயத்திற்கு சென்று மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்திலே நந்தியம்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். நந்தியை வழிபட்டால் நல்லது நடக்கும். நந்தியை வழிபட்டால் நல்ல காரியங்கள் இல்லத்திலே விரைவில் நடைபெறும். எனவே சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட வைக்கும் பிரதோஷ நாளை கொண்டாடுங்கள், பெருமைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே இலக்குமியை வழிபட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி இலக்குமியை வழிபடுகின்ற போது அதை பற்றி ஒரு சிறு கதை ஒன்று உண்டு. கவியரசு கண்ணதாசன் அடிக்கடி சொல்லுவார். திருமாலிடம் ஒரே நேரத்திலே ஸ்ரீதேவியும் பூதேவியும் ஒரே நேரத்தில் யார் அழகாக இருக்கிறோம் என்று கேட்டார்களாம். பூதேவி என்றும் சொல்வார்கள், மூதேவி என்றும் சொல்வார்கள். எனவே ஸ்ரீதேவி ஒரு பக்கமும் மூதேவி ஒரு பக்கமும் இருந்து கொண்டு திருமாலிடம் கேட்டார்கள், எங்கள் இருவரில் யார் அழகு என்று. இரண்டு பேரும் இப்படி கேட்கின்ற பொழுது திருமாலுக்கு சிக்கல் வந்துவிட்டது. இவரை அழகு என்று சொன்னால் அவர் கோபித்துக் கொள்வார், அவரை அழகு என்று சொன்னால் இவர் கோபித்துக் கொள்வார். உடனே இரண்டு பேரையும், நீங்கள் இரண்டு பேரும் முன்னாலே நடந்து போங்கள், பின்னாலே திரும்பி வாருங்கள் என்று சொன்னார். உடனே ஸ்ரீதேவியும் மூதேவியும் திருமாலுக்கு முன்னாலே நடந்து சென்றார்கள். பிறகு திரும்பி வந்தார்கள். அப்போது அவர் சொன்னார், அருமையாக பஞ்சாயத்து வைத்து நல்ல முடிவை திருமால் எடுத்துரைத்தார். ஸ்ரீதேவி, நீ வருகின்ற பொழுது அழகாக இருக்கின்றாய், மூதேவி நீ செல்கின்ற போது அழகாக இருக்கின்றார் என்று சொன்னாராம். இது ஒரு கதையாக இருந்தாலும் கூட ஸ்ரீதேவி என்று அழைக்கக்கூடிய இலக்குமி நம் இல்லத்திற்கு வந்தால் நம் வாழ்க்கை பொன்கொழிக்கும். அதனால்தான் எல்லா தெய்வங்களுக்கும் நாம் பாடல்கள் பாடி துதிப்பாடல்கள் படிக்கின்றோம். ஆனால் இலக்குமிக்கு மட்டும் வருகை பதிகம் படிக்க வேண்டும். அன்றாட வாழ்க்கையினில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் இன்றோடு துயர் விலக இனியதன லட்சுமியே மன்றாடி கேட்கின்றேன் வருவாய் இது சமயம் என்பது சமய மாலை. 8 வகை லட்சுமியால் ஏராளமான செல்வம் கொட்டும் வகை நான் அறிந்தேன் கோலமையில் ஆனவளே, வெற்றியின் மேல் வெற்றி பெற வேணுமென்று கேட்கின்றேன் வட்டமலர் மீதிருந்து வருவாய் இது சமயம் என்று ஒவ்வொரு சமயமாலையும் இருக்கின்றது. தானியலட்சுமிக்கு படிக்கிறீர்களா? எங்கள் பற்றி தீர்ப்பதற்கு இனிய வயல் அத்தனையும் தங்க நிற கதிராகி தழைத்து சிரிப்பவளே, பங்கு பெறும் வாழ்க்கையினை பார் தானியலட்சுமியே, மங்களங்கள் வந்து சேர என் மனைவருவாய் இது சமயம் என்று பாட வேண்டுமாம். உணவு பஞ்சம் நமக்கு ஏற்படாது. உணவு, உடை, உறைவிடம் அனைத்தும் கொடுக்கின்ற அந்த அஷ்டலட்சுமியையும் வீரலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி என்று ஒவ்வொரு இலக்குமிக்கும் வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே நீங்கள் வருகை பதிகம் பாட வேண்டும். சில பதியங்களே நீங்கள் பார்த்தால் நம்முடைய கோரிக்கைகள் அதிலே இருக்கும். சில பதியங்கள் துதிப்பாடலாக இருக்கும். ஆனால் இலக்குமிக்கு மட்டும் வருக வருக என்று சொல்லி வருகை பதிகம் பாட வேண்டும். இல்லத்தை நோக்கி அவள் அடியெடுத்து வைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் இனிய வாழ்க்கையாக அமையும். பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் இப்பொழுது இல்லங்களிலெல்லாம் அடியெடுத்து வைக்கும் பச்சை நிற பட்டுடுத்திய அந்த இலக்குமி படத்தை இல்லத்திலே வரவேற்பறையில் பலரும் வைத்திருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். அதுபோன்ற வைபோக லட்சுமி, சந்தான லட்சுமியின் படங்களை நீங்கள் இல்லத்தில் வைத்து வழிபாடு செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பாராட்டும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கு அதோடு பிரதோஷமும் வந்திருப்பதால் சிவாலயம் சென்று நந்தியையும் வழிபட்டு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அரைகுறையாக இந்த பணிகள் முடிவடைகின்ற நாள். அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். 8லே செவ்வாய் இருப்பதால் அது இயக்கம் வக்ர இயக்கத்தில் இருப்பதனாலே விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து சேருவார்கள். சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். சொந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரும் விதத்திலே நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். குறு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும் நாளாக இந்த நாளை கருதலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக நண்பர்கள் இருக்கும் நாள் இந்த நாள். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலும். புதனின் பலம் நன்றாக இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது. குடும்ப முன்னேற்றம் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அந்நிய தேச யோகம் கூட ஒரு சிலருக்கு எண்ணியபடியே வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களால் சகாயங்கள் உண்டு. வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. மிதுனராசி நேயர்களே, சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கும் இன்றைக்கு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேருகின்ற நாள். கலக்கங்கள் அகலும். வியாபார நலன் கருதி பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள்.
கேது பலத்தால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். பிரதோஷ வழிபாட்டிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் பெற்றோர்களும் கூட உங்கள் மீது பிரியம் வைக்கலாம். இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு மங்கள நிகழ்ச்சி ஒன்று இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்ளும் நாள். அது மட்டுமல்ல, அடுத்தவன் நல்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வங்கி சேமிப்பு உயரும். வரும் வாய்ப்புகளை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்ளும் விதத்தில் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கலாம். 2 குரு இருப்பதால் கொடுத்த வாக்கையும் நீங்கள் காப்பாற்றுவீர்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் உருவாகலாம். சொத்துக்கள் விற்பனையாலும் சொந்தங்களுடைய பகையாலும் நீங்கள் மனம் வாடப் போகின்றீர்கள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். ராசிநாதன் சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். இன்றைக்கு பிரதோஷம் என்பதால் சிவாலய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். சிறப்புகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, வாட்டங்கள் அகன்று வசதி பெறுகின்ற நாள். தீட்டிய திட்டங்கள் ஒவ்வொன்றாக வெற்றி பெறப் போகின்றது. பாக்கியில் வசூலாகி பரவசப்படுத்தும். எதிரிகள் விலகுவார்கள். லாப நோக்கத்தோடு பழகியவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். 2 சந்திரன் இருப்பதால் கவர்ச்சியாக பேசி காரியங்களை கூட சாதித்துக் கொள்வீர்கள். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, கூட்டாளிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும் நாள். கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கப் போகிறது. தொழில் வளர்ச்சி மேலோங்கும். எதிரிகள் விலகுவார்கள். குடும்ப சுமை அதிகரிக்கிறதே என்ற கவலை மாறும். அஞ்சல் வழியில் கூட உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரலாம். திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கும். பங்குதாரர்களால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விடிகாலையிலேயே நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. வாழ்த்து செய்திகளால் வளம் காண்பீர்கள். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. உடன் இருப்பவர்களும் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுப்பார்கள். வாகன யோகம் உண்டு. வளர்ச்சிக்கு வித்திடும் நாளாக இந்த நாள் அமைய பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபாடு செய்யுங்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து இதயம் மகிழும் நாள். திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகின்றது. திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். திருமண முயற்சிகளிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. உங்கள் ராசிக்கு 7 சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வருமானம் போதுமானதாக இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கும் நாள். மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படத்தான் செய்யும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். வாங்கிய சொத்துக்களை விற்கிறோமே என்று கவலைப்படுவீர்கள். பொதுநல ஈடுபாட்டில் இருப்பவர்கள் வீண் பலிகளுக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்யுங்கள். நந்தியம்பெருமான் வழிபாடும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை வரவழைத்துக் கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, துணையாக இருப்பவர்களால் துயரங்கள் வந்து சேருகின்ற நாள். தொகை வந்த மறுநிமிடமே உங்களுக்கு செலவாகிவிடும். கேது ஜென்மத்தில் இருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, ராஜநாதன் சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உடல்நிலை தொல்லையும் உங்களுக்கு உருவாகலாம். வைத்திய செலவுகள் ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களால் பலன் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். பாடுபட்டதற்கேற்ற பலன் கிடைப்பது அரிது. பக்கத்தில் உள்ளவர்களாலும் சிக்கல்கள் உருவாகலாம். எச்சரிக்கை தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கொடுக்கல் வாங்கல்களில் குழப்பங்கள் அதிகரிக்கும். கூட இருப்பவர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். வழிபாட்டினால் தான் நீங்கள் வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள இயலும். கோபத்தை குறைத்துக் கொண்டு குணமோடு செயல்படுவது நல்லது. அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க நீங்கள் பொறுமையை கையாளுவதுதான் நல்லது. இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் வெள்ளி என்பதால் இலக்குமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பிரதோஷம் என்பதனாலே நீங்கள் சிவாலயம் சென்று நந்தியம்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். இன்றைக்கு இறை வழிபாடுதான் உங்களுக்கு இனிய வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் என்பதில் எந்த எள்ளளவும் சந்தேகம் இல்லை. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.